இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது தெய்வ சக்தியும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஊதுபத்தி, சாம்பிராணி, வாசனை மலர்கள், சந்தனம், விபூதி ஆகியவற்றின் வாசனை தானாகவே வந்தால் தெய்வ ஆற்றல் உங்கள் வீடுகளில் இருப்பது நிச்சயம். பல்லிகளோட நடமாட்டம் வீட்டில் இருந்தாலும் அந்த பல்லிகளோட வால் கருப்பும் வெள்ளையுமா இருந்தால் மிகவும் நல்லது. உங்கள் வீட்டில் நல்ல சக்தி இருக்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். பறவைகள், காகம், குருவி, கிளி அதிகமாக வீட்டிற்கு வந்தால் தெய்வ சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நாய் என்பது பைரவரோட வாகனம். அதனால நாய் வீட்டிற்கு வால் ஆட்டிக்கொண்டு நட்பாக அதிகமாக வந்தாலும் வீட்டில் நல்ல சக்தி இருக்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். குறிப்பாக பசு வருவது மிக மிக நல்லது. வீடு சுத்தமாக துர்நாற்றம் இல்லாமல் சமையலறை மற்றும் குளியலறையில் தண்ணீர் கசியாமல் இருந்தாலே வீட்டில் நிச்சயம் தெய்வ சக்தி இருக்குன்னு அர்த்தம். வீட்டில் யாருக்காவது கெட்ட விஷயங்கள் நிகழப்போகிறத குறிப்பாக கெட்ட கனவின் மூலம் உங்களுக்கு உணர்த்தினா அது நல்ல சக்தி வீட்டில் இருப்பதோட அறிகுறி தான். இந்த நாள் செழிப்பான நாளாக அமையட்டும்.